தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம், தொண்டின் உட்பயன்கள், திருப்பணி, பகுதி 2. இதிலே நமக்கெல்லாம் வழிகாட்டினவர் அப்பர் சுவாமிகள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவர் என்ன செய்தார்? பாடும் பணியினால் சகல ஜனங்களின் நெஞ்சமும் உருகி பரமேஸ்வரனிடம் சேருமாறு பண்ணி வைத்தது அவர் செய்த வாக்கைங்கரியம். அது தவிர ஷரீர கைங்கரியமாக ஒரு உழவாரப்படையை வைத்துக் கொண்டு கோயில் கோயிலாய் போய் அங்கே பிராகாரத்தில் முளைத்திருந்த புல்லை செதுக்கி கொண்டிருந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு செய்கிற தொண்டிலேயே உலக ஜீவர் எல்லோருக்கும் அம்மையப்பனான பரம்பொருளுக்கு செய்கிற தொண்டையும் சேர்த்து ஜனங்களின் உயிர்நெறிக்கு உபகாரம் பண்ணியதே அப்பரின் பெருமை. அப்பர் காட்டி கொடுத்தபடி அம்மையப்பரிடம் பக்தி வைத்து எல்லாரும் அந்த ஒருவனின் குழந்தைகள் என்கிற அன்பில் ஒன்றுபட்டு சேர்ந்து சேவை செய்கிற போதுதான் துவேஷம், கட்சி சண்டை, ஏமாற்று, வெறும் நடிப்பான இன்டகிரேஷன், ஒருமைப்பாடு இவையின்றி களங்கமில்லாத பரிசுத்த ஒற்றுமையும் உற்சாகத்தோடு உழைக்கிற மனப்பான்மையும் ஏற்படும். பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சுலபமாக சாதிக்கலாம். அந்த சூழ்நிலையிலேயே ஆனந்தத்தின் சுகந்த தென்றல் வீசும். கெட்டதுகளின் வாடையே அங்கு தலை காட்டாது. ஆச்சாரங்களையும் தர்மசாஸ்திர கட்டுப்பாடுகளையும் விட்டு விலகி விலகி போகிறதுதான் சோசியல் சர்வீஸ் என்று இல்லாமல் அவற்றில் இன்னும் கிட்டே கிட்டே போய் ஒட்டிக்கொள்கிற மாதிரி தெய்வ சம்பந்தத்துடன் தான் தேச பணி செய்ய வேண்டும். தங்களுக்கும் சமூகத்துக்கும் ஒன்று செய்து கொள்வதற்கு முன்னால் பகவானுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும். தீபாவளி என்றால் தாங்கள் எண்ணெய் தேய்த்துக் கொள்வது, புது வஸ்திரம் கட்டிக் கொள்வதோடு ஏழை பாழைகளுக்கும் எண்ணெய், சீயக்காய், துணி கொடுக்க வேண்டும். அது மட்டும் போதாது. எல்லாரும் சேர்ந்து முதலில் கோயிலில் உள்ள 63 உள்பட எல்லா மூர்த்திகளுக்கும் தைலம் சாத்தி புது வஸ்திரம் அணிவிப்பதில்தான் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்படியே பொங்கல் என்றால் அவரவர் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்து சுத்தப்படுத்துவதோடு வசதி இல்லாதவர்களுக்கும் இந்த உதவியை பண்ணுவதோடு வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர் எல்லாருமே ஒன்று கூடி பக்கத்தில் உள்ள ஆலயங்களில் களை பிடுங்கி தேய்த்து மெழுகி அலம்பிவிட்டு பொக்கை பொறைகளை அடைக்க வேண்டும். இப்போது நமக்கு உள்ளே இருக்கிற அழுக்கும் முள்ளும் தான் கோயிலில் அழுக்காகவும் முள்ளாகவும் ரூபம் எடுத்திருக்கிறது. கோயிலில் செதுக்கி மெழுகி சுத்தப்படுத்துகிற போது நம் மனசின் முள்ளையும் அழுக்கையும் அகற்றி துப்புரவாக்கி கொண்டு விடுவோம். அப்போது நம் மனசே தங்கமாகிவிடும். அந்த கனக சபையில் அன்பே உருவான சிவம் வந்து குடிகொண்டு நாமே ஆலயமாகி விடுவோம். நடமாடும் மனிதருக்கு செய்வதே படமாடும் பரமனுக்கு செய்ததாகும் என்று சொல்லும் அதே திருமூலர் முதலில் ஈஸ்வரனுக்கு பத்திர அர்ச்சனையை சொல்லிவிட்டு அப்புறம்தான் பசுவுக்கு புல், பிற்பாடு இப்போது நான் பிடியரிசி திட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, அம்மாதிரி ஏழை ஜனங்களுக்கு ஒரு கவளம் அன்னம் இவற்றை சொல்லிவிட்டு முடிவாக இப்படி கையால் பொருளாக உபகாரம் பண்ணாவிட்டாலும் வாயாலாவது சகலரிடமும் மதுரமாக பேசி உபகாரம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். குறிப்பு: தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் பரோபகாரம் என்ற உரை பார்க்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. ஆக ஈஸ்வர சேவை இல்லாமல் மனுஷ்ய சேவை என்பதில்லை. சமூக சேவையும் தெய்வ பணியும் கைகோர்த்து நடக்க வேண்டும் என்றுதான் ஸ்ரீமட தொண்டு சபை என்பதாக மத சம்பந்தமாக துண்டு பிரசுரம் போடுபவர்களையும் பொது தொண்டு செய்யும் ஸ்ரீமட முத்ராதிகாரிகளோடு சேர்த்து விட்டது. பகவான் நம்மை கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று எல்லாரும் குறைபட்டுக் கொள்கிறோம்.
கருணை கடலான ஈஸ்வரன் கண்ணை திறந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். ஏன் அவன் நாம் இஷ்டப்படுகிற மாதிரி நமக்கு செனபாகியங்களை தரவில்லை என்றால், நாம் கண்ணை திறந்து லோகத்தின் கஷ்டங்களை பார்த்து அது நிவிருத்தியாவதற்கு நம்மால் ஆன உபகாரத்தை பண்ணாமல் இருப்பதால் தான். நம் மனஸ் மற்றவர்களிடம் தயையால் நிரம்பினால் உடனே கருணையே உருவமான ஈஸ்வரனும் நமக்கு தயை புரிவான். ஆனதால் கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது நாம் தான், பகவான் அல்ல. கண்ணை திறந்து பல தினுசாக கஷ்டப்படுபவர்களையும் பார்த்து நம்மால் ஆன வரையில் அதை நிவிருத்தி பண்ண வேண்டும். அது மட்டும் போதாது, அவர்களும் தங்கள் கண்ணை திறந்து கொண்டு இத்தனை கஷ்ட நிவிருத்திக்கும் எவன்தான் மூல காரணமோ, எவனுடைய கருவி மாத்திரமாகவே தான் நாம் தொண்டு செய்வதெல்லாமோ அவனை பார்த்து இந்த கஷ்டம் சுகம் எல்லாவற்றையும் விட பெரிசு அவனை அடைவதுதான் என்று உணரும்படியாக பண்ண வேண்டியதே நம்முடைய தலையாய பணி. நம் மதத்தில் பொது தொண்டு உண்டா என்று கேட்பவர்கள் கேட்டுவிட்டு போகட்டும். நான் சொல்கிறேன், இப்போது நம் மதத்துக்கே தொண்டால் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஹிந்து மதம் வேலி இல்லாத தற்காஸ்து நிலம் மாதிரி கிடக்கிறது. இந்த நிலைமை மாறி இந்த மதத்தை கவனிக்க மனுஷியர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை உண்டு பண்ண வேண்டும். சுயமரியாதையுடன் நம் மதத்தில் இருக்கலாம் என்று சகல வகுப்பினருக்கும் நம்பிக்கையை உண்டு பண்ணுவது எல்லோரும் சங்கமாக கூடி செய்கிற பொது தொண்டுதான். இந்த தொண்டுகளை அப்புறம் சொல்கிறேன். இப்படி சகல இந்துக்களும் சேர்ந்து கொண்டு செய்வதே நம் மதத்துக்கு வேலியாகி இது தற்காஸ்து நிலம் இல்லை என்று ஆக்கும். நம்முடைய சொந்த மதம் என்ற அபிமானம் எல்லா வகுப்பாருக்கும் உண்டாகி விடுமாதலால் வேறு யார் வேண்டுமானாலும் இதில் இருக்கிறவர்களை சுவாதீனம் பண்ணிக்கொள்ளலாம் என்ற நிலைமை போகும். மத மாற்றம் ஏற்படாமல் இந்துக்களின் நிலைமையை மாற்ற நாம் எதிர் பிரச்சாரம் பண்ணி சண்டை உண்டாக்க வேண்டியதில்லை. நம்முடைய அசட்டையும் கடினமும் போய் நாம் மனமாற்றம் அடைந்து நம் ஜனங்களை எல்லாம் பரோபகாரத்தில் அணைத்து கொண்டாலே மத மாற்றம் நின்று போய்விடும். இதுதான் இந்து சமூகத்தை இந்து சமூகமாகவே வைத்து காப்பாற்றுவதற்கு சாந்தமான வழி. மதத்துக்காக அல்டீரியர் மோட்டிவோடு உள்நோக்கத்தோடு நாம் பரோபகாரம் பண்ணாமல் அன்பின் நிறைவுக்காகவே பண்ணி சைட் பை சைடு மதத்தையும் ரட்சிக்க வேண்டும். எனக்கு உபச்சாரம் பண்ணி பூர்ண கும்பம் கொடுத்து மாலை போடுவதை விட இப்படி இந்துக்கள் அனைவரும் தொண்டினால் ஒன்று சேர்ந்து மதத்தை ரட்சித்து தருவதுதான் எனக்கு நீங்கள் பண்ணுகிற பெரிய உபச்சாரம் உபகாரம் எல்லாமும்.